Hi friends, this is Raghu. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா fresh action tradingல technical analysisல candlestick பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு beginner-ஆ உங்களுடைய trading journey-ய வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா first நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது candlestick பத்தி தான். candlestick price chartல வந்து open high and low close price வந்து ஒரு candle வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுறது வந்து எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் இருக்கலாம். இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து காட்டும். இந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பாஸ்டில் அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது, ஒரு ப்ரைஸ் சார்ட்டில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்க போகுது, ஸோ அதோடைய மொமெண்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்லையும் ஒரு கேண்டில்ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது கூட நம்ம வந்து வால்யூம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து புல்லிஷா இல்லை பீரிஷா அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஐடிசி ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டாக் வந்து 100 ரூபாய் 50 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, 105 ரூபாய்க்கு போயிருக்கு அப்படின்னா, இப்போ அந்த கேண்டில் ஸ்டிக் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து லைன் சார்ட், பார் சார்ட் இதை வச்சு தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு வேல்யூவான இன்ஃபர்மேஷன் வந்து இருக்காது. நம்மளால் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு லைன் சார்ட் யூஸ் பண்ணி பாருங்களேன். லைன் சார்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும்னு நம்மளால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார் சார்ட் யூஸ் பண்ணாலும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு லைனில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து ஒரு சார்ட் பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய பேட்டர்ன்ஸ், ஏன்னா கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு கேண்டில் இருக்காது, குரூப் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து நம்ம சார்ட்டில் வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஒரு பேட்டர்னை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பேட்டர்ன் ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது? ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா OHLC அப்படிங்கிறது மெயின் இம்பார்ட்டன்ட். இது என்ன OHLC அப்படின்னா என்னென்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 4 பேராமீட்டரை வச்சுட்டு தான் ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து 3 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாடி, அந்த கேண்டிலோடைய பாடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் விக் வந்து அப்பர் விக். இந்த 3 வச்சு தான் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த லோயர் விக், அப்பர் விக் வந்து கம்பல்சரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக். ஓகேங்களா? ஒரு கேண்டில் ஸ்டிக்கில் வந்து ஓப்பன், இந்த கேண்டில் ஸ்டிக் எப்போ ஓப்பன் ஆகுதோ இந்த பிளேஸ் தான் வந்து ஓப்பன். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கில் எப்போ இந்த ப்ரைஸ் வந்து கீழே வரைக்கும் வருதோ லாஸ்ட் லோ, ஓகேங்களா, அந்த ட்ரேடிங் செக்ஷனில் இந்த கேண்டில் ஸ்டிக்கோடைய லோ வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லோ. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹை. இந்த கேண்டில் ஸ்டிக்னு ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ். ஸோ இந்த ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் உள்ளது தான் வந்து பார்த்திங்கன்னா பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாடி. ஸோ இங்கே கீழே ஒரு விக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லோயரில் வர்றதுனால இது வந்து லோவில் வர்றதுனால இது வந்து லோயர் விக் இல்லைனா லோயர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து க்ளோஸுக்கும் ஹைக்கும் வர்றது வந்து அப்பர் விக்கு. ஸோ இந்த கேண்டிலில் வந்து ஓப்பன், மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு லோ இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய லோவும் இந்த கேண்டிலுடைய ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய ரேஞ்ச், ஓகேங்களா, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் வந்து எவ்வளோ தூரம் லோ போயிருக்கோ அது வந்து எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கோ இதை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுறதுக்கு நம்மளுக்கு ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த கேண்டில் ஸ்டிக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸை தான் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்காக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி நம்ம வந்து ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எப்படி வந்து ஒரு கேண்டிலாக கன்வெர்ட் ஆகுதுங்கிறத பாருங்க.
ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எப்படி வந்து ஒரு கேண்டிலாக கன்வெர்ட் ஆகுதுன்னா, ஓப்பன் வந்து ரூ. 100 லோ வந்தது ரூ. 99 ஹை போயிருக்கிறது ரூ. 105 க்ளோஸ் ஆனது ரூ. 104 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து என்ன டைம் ஃப்ரேமில் வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு மந்த்லி, வீக்லி, டெய்லி, 5 மினிட்ஸ், ஓகேங்களா. இயர்லி கேண்டில்ஸ் ஒரு மாதத்துக்கான கேண்டில் வந்து அந்த மந்த்து ஸ்டார்ட் டேட்லேருந்து அந்த மந்த்து முடியுது பார்த்தீங்களா, அதில் அந்த மந்த்து முடியும் போது லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் என்னவோ அந்த செஷன் வரையும் தான் 1 மந்த்துக்கான கேண்டில் ஸ்டிக். அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இதே தான் 1 நிமிஷத்துலேருந்து 1 இயர் வரைக்கும் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிற ஃபார்மட்ஸ். இந்த ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, இப்போ இங்கே வந்து ஓப்பன் ஆகிருக்குங்களா, இங்கே ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் லோ வந்திருக்கு ரூ. 99 அதுக்கப்புறம் ஹை போயிருக்கு ரூ. 105 ஹை போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் இது எந்த டைம் ஃப்ரேமோடைய கேண்டில் ஸ்டிக்கோ அந்த கேண்டில் வந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ரூ. 104.30 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இந்த ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் உள்ள ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 3.80. இதுதான் அந்த கேண்டிலோடைய ப்ராஃபிட்டு. இந்த லோவிலேருந்து இந்த ஹைக்கு வரையும் ரூ. 5.80 முடிய ரேஞ்ச் ரூ. 5.80 முடிய ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் அது ப்ராஃபிட் கொடுத்தது வந்து ரூ. 3.80 தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது வந்து புல்லிஷ் கேண்டில்னு வந்து சொல்கிறோம். ஏன்னா ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தானாக இருக்கிறனால இதை வந்து புல்லிஷ் கேண்டில்னு சொல்கிறோம். ஓப்பன் ப்ரைஸ் வந்து ரூ. க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ரூ. 104.30. ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தானாக இருக்கிறனால நம்ம இதை வந்து புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேமில் ஸ்டார்ட் ஆகிருக்கு ரூ. 100.50 ஸ்டார்ட் ஆகிருக்கா. நீங்கள் வந்து ரூ. 101 ஒரு ஆர்டர் போடுறீங்க, பையிங் ஆர்டர் போடுறீங்க. 100 ஷேர் வந்து ரூ. 101 பையிங் ஆர்டர் போடுறீங்க இந்த இடத்துல, கரெக்டுங்களா. இந்த இடத்துல இது ஓப்பன் ஆனது, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு பை ஆர்டர் போடுறீங்க ரூ. 101 100 குவான்டிட்டி போடுறீங்க. உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்து ரூ. 10,100. இந்த எண்ட் ஆஃப் த டேயில் நீங்கள் வாங்கிட்டீங்க, ப்ரைஸை வாங்கி ஸ்டாக் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரூ. 330 வந்து ப்ளஸில் வந்து காட்டும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து ரூ. 330 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் காட்டும். ஏன்னா நீங்கள் வாங்கினது வந்து ரூ. 101. ஓகேங்களா. மார்க்கெட்டு நீங்கள் வாங்கினதுலேருந்து ரூ. 105 முடிய போயிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆனது, இது வந்து டே கேண்டில்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது ரூ. 104.30 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது நீங்கள் வாங்கின ரூ. 101 ரூ. 104.30 போயிருக்கும். ரூ. 3.30 நீங்கள் வாங்கினதுலேருந்து அதிகமாக ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆனதுனால உங்களுக்கு 100 × ரூ. 3.30 ரூ. 330 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். வாங்கினீங்கன்னா அது வந்து எப்படி உங்கள் டிமாண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஷேர் வாங்கியிருங்க அதுக்கான ப்ராஃபிட் வந்து எப்படி கால்குலேட் ஆகுங்கிறது இதுதான். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் வந்து இருக்கும். இப்போ பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் வந்து எப்படின்னா, இப்போ அதுக்கு புல்லிஷ்க்கு ஆப்போசிட் பேரிஷ். புல்லிஷ் வந்து மேலே ஏறும் போது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் சொல்லுவோம். பேரிஷ் கேண்டில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலேருந்து லோவில், ஹையர்லேருந்து லோவில் வரும்போது பியரிஷ் கேண்டில்ஸ்லாம் அப்படி சொல்லுவோம். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரூ. 105 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, ரூ. 100.50 கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். இதே நீங்கள் வந்து லைன் சார்ட்லேயோ பார் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும்தான் தெரியும், ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ரூ. 105 ரூ. 100.50. ஸோ இது எப்படி வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்காக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ பியரிஷ் கேண்டில் ஸ்டிக்லேயும் ஓப்பன் வந்து இங்கே மேலே ஆகுது, ஓப்பன் இங்கே ஆகுது. ஓகேங்களா. புல்லிஷில் வந்து என்ன ஆகும், ஓப்பன் வந்து பாட்டமில் ஓப்பன் ஆகும். ஆனால் பட் பியரிஷில் வந்து ஓப்பன் டாப்பில் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் மேலே ஏறுது. மேலே இது வந்து ஹை. ஓகேவா. இது எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோமோ அந்த டைம் ஃப்ரேமோடைய ஹை இங்கே இருக்குது. அதுக்கு என்ன ஆகுது, அதுக்கப்புறம் கடைசியாக கீழே வந்துடுச்சு, லோ வந்துச்சு. ஹை போயிட்டு லோ வந்துடுச்சு. இது வந்து லோ. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ். மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் விக்.
இந்த ஓப்பனுக்கும் ஹைக்கும் இடையில் உள்ள விக்கு வந்து அப்பர் விக்கு, லோவுக்கும் க்ளோஸுக்கும் உள்ள விக்கு லோயர் விக்கு. ஸோ ஒரு பியரிஷ் கேண்டிலில் வந்து க்ளோஸ் வந்து பாட்டமில் வரும். ஸோ இது வந்து பாடி, ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாடி. ஸோ இந்த ஹை அண்டு லோ இருக்குதுங்களா, இந்த கேண்டிலோடைய ஹை அண்டு லோ தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ரேஞ்ச். இன்ட்ராடேயில் வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இது வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் ப்ரைஸ் வந்து 104 ரூபா 30 பைசா, ஹை ப்ரைஸ் வந்து 105 ரூபா, லோ போனது வந்து 99 ரூபா 20 பைசா, க்ளோஸ் ஆனது 100 ரூபா 50 பைசா. ஸோ இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸுக்கு வந்து இந்த கேண்டில்ஸ்டிக்கு பியரிஷ் கேண்டில்ஸ்க்கான டேட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கான கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஹை இவ்வளோ தூரம் போயிருக்கு, 105 ரூபா முடிய ஹை போயிட்டு, லோ 99 ரூபா 20 பைசா லோ போயிட்டு, க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா 50 பைசாவுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சேம் பியரிஷ் கேண்டில்ஸ்டிக்கும் டைம் ஃப்ரேம், என்ன டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறோமோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகும். வீக்லி, மந்த்லி, டெய்லி, 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர்ஸ், என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான கேண்டில்ஸ்டிக் வந்து வரும். அந்த பர்டிகுலர் டைம் முடியும் போது அந்த கேண்டில்ஸ்டிக் வந்து முடிஞ்சிடும், அடுத்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த டைம் ஃப்ரேமுக்கு அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சோன்னா அடுத்த டைமில் வந்து கேண்டில்ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பியரிஷ் கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகிட்டு ஹை போயிருக்கு, 105 ரூபா முடிய ஹை போனது என்ன ஆச்சு, அப்படியே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபாலோ ஆகிட்டு லோ வந்திருக்கு, 99 ரூபா 20 பைசா லோ வந்துட்டு க்ளோஸ் ஆனது, இந்த டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் ஆனது 100 ரூபா 50 பைசாவுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் க்ளோஸோடைய ரேஞ்ச் வந்து 3 ரூபா 80 பைசா. ஓகேங்களா. லோ அண்டு ஹையோடைய ரேஞ்ச் வந்து 5 ரூபாய் 80 பைசா. ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து லெஸ் தெனாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ ஓப்பன் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது 104 ரூபா 30 பைசாவுக்கு ஓப்பன் ஆச்சு, கரெக்டுங்களா. அது ஹை போனது 105 ரூபா, ஆனால் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து 100 ரூபா 50 பைசாவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ ஓப்பன் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது க்ளோஸ் ப்ரைஸ் வந்து லோ தான் இருக்குது. அப்போ இது வந்து பியரிஷ் கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டில் நீங்கள் ஃபார்ம் ஆகுது, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பை ஆர்டர் போட்டுறீங்க, 104 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த இடத்துல வாங்குறீங்க, நீங்கள் மேலே போகும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்குறீங்க, 104 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 குவான்டிட்டி 104 ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ஷேருக்கு வந்து 10,400 ரூபா. ஓகேங்களா. 10,400 ரூபா வந்து ஆயிருக்கும். ஓகே. நீங்கள் இந்த டே வந்து க்ளோஸ் ஆனது, நீங்கள் வாங்கினது 104 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, ஆனால் க்ளோஸ் ஆனது வந்து 100 ரூபா 50 பைசாவுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நீங்கள் மேலே ஏறும்னு வாங்கியிருக்கீங்க, ஆனால் மார்க்கெட்டு எதிர்பாராமல் ஒரு பியரிஷ் கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து 350 ரூபா வந்து லாஸ் காட்டும் நீங்கள் வாங்கினதுலேருந்து. ஏன்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து 100 ரூபா 50 பைசாவில் 3 ரூபா 50 பைசா வந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸில் கீழே ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆனதுனால உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 350 ரூபா வந்து மைனஸில் காட்டும். ஒரு பியர் கேண்டில், இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும்போது உங்களுடைய டிமாண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஷேரில் வந்து இப்படி தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆகும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கு பேக் சைடு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா தான் இருக்கும், கரெக்டுங்களா. ஸோ அந்த டேட்டா வந்து ஓப்பன், ஹை, லோ அண்டு க்ளோஸ் தான். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 டேஸ்க்கான டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி கம்பெனியுடைய 5 டேஸோடைய டேட்டா தான். டே 1 வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷில் இருக்குது. இது ஏன் வந்து புல்லிஷில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸை விட என்னது க்ளோஸ் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தானாக இருக்குது, அதனால் இது வந்து புல்லிஷ். இங்கே ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து லெஸ் தானாக இருக்குது, இங்கே வந்து பியரிஷ். இங்கே 799 ரூபா, இங்கே க்ளோஸ் ஆனது 375 ரூபா, லெஸ் தானாக இருக்குது, இது வந்து பியரிஷ். அதே மாதிரி இங்கே 377, க்ளோஸ் ஆனது வந்து 384.95 புல்லிஷ். இது வந்து புல்லிஷ், ஏன்னா ஓப்பன் ப்ரைஸை விட
க்ளோஸ் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தானாக இருக்குது. இங்கேயும் வந்து ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்குது, கிரேட்டர் தானாக தான் இருக்கிறதுனால இது வந்து புல்லிஷ்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கேண்டில் ஸ்டிக் பின்னாடி ஒவ்வொரு இது வந்து நம்ம வந்து டே சார்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன்னா டே சார்ட்டோடைய டேட்டா நீங்கள் வந்து என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமுக்கான டேட்டா வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் பின்னாடி வந்து டேட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டேட்டா வச்சுட்டு எப்படி வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஃபுல்லிஷ், பியரிஷ், புல்லிஷ், புல்லிஷ், புல்லிஷ். ஸோ இதுக்கான கேண்டில் ஸ்டிக் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ஃபுல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. செகண்ட் டே வந்து பேரிஷா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. தேர்டு டே வந்து புல்லிஷ், அதுக்கப்புறம் ஃபோர்த்து டேவும் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபிஃப்த்து டேவும் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கில் வந்து எதுக்காக நம்ம வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை வந்து நல்லா லேர்ன் பண்ணி ஒரு பிகினரில் வந்து கேண்டில் ஸ்டிக்கில் வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா பேசிக் தான் கேண்டில் ஸ்டிக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. அது அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த டைப்ஸை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கில் எந்தளவுக்கு மாஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து அக்யூரன்சி வந்து நல்லா வந்து பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து லைன் சார்ட் அந்த பார் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாது. இப்போது நிறையா ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனில் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னா ஒன்லி கேண்டில் ஸ்டிக் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு. பாருங்கள், ஸோ இப்போ இது வந்து ஒரு பியர் கேண்டில் தானே. இந்த கேண்டில் இந்த க்ளோஸ் ஆனோன்னா இங்கே வந்து இந்த கேண்டில் எப்போ பிரேக் ஆகுதோ இங்கே வந்து பை போவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் எப்போ பிரேக் ஆகுதோ இங்கேயும் பை போவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் எப்படி பிரேக் ஆகுதோ இங்கே வந்து பை. ஸோ ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கு இது வந்து ஹை ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஹையை பிரேக் பண்ணும் போது இன்ட்ராடே பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ராடே வந்து மோஸ்ட்லி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேண்டிலோடைய டே ஹையும் டே லோவும் வச்சு தான் வந்து இன்ட்ராடே வந்து அதிகமாக பண்ணுவாங்க. டே ட்ரேடிங் வந்து பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஹை அண்டு லோ. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து டே ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து பண்ணுவாங்க. டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கேண்டில் ஸ்டிக் தான். இந்த கேண்டில் ஸ்டிக்கில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, பேரிஷில் என்னென்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது, புல்லிஷில் என்னென்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இது கூட நம்ம வந்து வால்யூம் வந்து ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ வால்யூம் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்னும் வந்து நம்ம மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் நெக்ஸ்ட் டே ஆர் நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் மந்த் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.